வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 3 பெஸ்ட் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டுன்றது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், அட் த சேம் டைமில் ஃபேமிலி கம்யூனிட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வெர்சைலான டோனில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பான் வெடிச்சு இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பட்டின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 150. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் 150ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பஜாஜ் பல்சர் 150 பற்றி சொல்லலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் இந்த ஒரு பஜாஜ் பல்சர் 150. ஸ்போர்ட்ஸ் மாடல்னால் ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் மாடல் கிடையாது, பட் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் இதுதான் ஸ்போர்ட்ஸ் மாடல். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் காம்படிஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த வெஹிக்கிள் டவுன் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் நவ் இது இன்னும் கூட நல்ல ஒரு வெஹிக்கிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி வெஹிக்கிள் மாதிரி இருக்கும், அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸும் கொடுக்கும். ஓவராலாக நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன் எல்லா வித யூசேஜுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 149.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.86 bhp பவர்ஸும் 13.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மைலேஜில் ஒரு ஆவரேஜான லெவலு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் ஆர்டர்ஸ்க்குன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனை பேஸ் தான். வண்டியோட டோட்டல் வெயிட்டு 148 kg, சீட் 785 mm கிட்ட வரைக்கும் போகிறது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,36,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,44,000 கிட்ட வரைக்கும் வருது. ரெலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது விஷயம் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பஜாஜ்ன்றதுனால நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஈஸியாகவே இருக்குது. அதுக்கடுத்து மூணாவது விஷயம் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் போர்ஷன்றது நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இருக்குது. உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் ஸ்போர்ட்டியராக இருக்கும், அட் த சேம் டைமில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரீஜனும் இருக்குது அந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. ஆமாங்க, பட் வெஹிக்கிளோட அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி. என்னதான் நீங்கள் வெஹிக்கிளை பார்த்து ஓடினாலும் அந்த ஒரு இன்ஜின் சவுண்டு மாறுறதுன்றது இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்கும். அதுக்கடுத்து டயர்ஸும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலான்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாஹாவோட FZS FI வெர்ஷன் 4. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு நல்ல டிசைன் டோனில், அதுலேயும் குறிப்பாக நல்ல ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ்ன்றது எக்கச்சக்கம். ஆமாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ ஓவராலாக அந்த ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் மாதிரி விஷயங்கள்லையும் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன்ன்றது நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஆமாங்க, அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED லைட் செட்டப் வருது, இண்டிகேட்டர்ஸ் உள்பட. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியுது. மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபீச்சரில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு தான், பெஸ்ட் இன் கிளாஸ்லாம் சொல்ல முடியாது. ஆமாங்க, ஃபீச்சர்ஸ் ஓகேன்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்து வச்சுங்களேன் ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்து வச்சுங்களேன் 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டிரான்ஸ்மிஷன் டைப்பு 5 ஸ்பீட் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பவர் கொடுக்கும். ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சுமார்னு
சொல்ல முடியாது. இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பவர் கொடுக்கும். பட் நான் இதோட இன்ஜினோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இதோடைய ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, முன்னே பார்த்தோம் இல்லைங்களா பஜாஜ் இன்ஜின், அது வந்து நல்லாயிருக்கும். பட் ஓட ஓட அந்த ஒரு இன்ஜினோடைய அந்த ஒரு ரைட் குவாலிட்டின்றது குறைஞ்சி ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம யமஹா பொறுத்தளவுக்கு அதோட இன்ஜின்ன்றது செம்ம ரிஃபைண்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தாக நல்ல ஒரு ரிஃபைண்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் நம்ம யமஹா FZ-FIயோட இன்ஜின். ஆமாங்க, அதுலேயும் இந்த வெஹிக்கிளோட இன்னொரு அட்வான்டேஜ் மைலேஜ் இந்த செக்மெண்ட்லேயே இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆமாங்க, பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் கூட பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் ஹைவேஸில் நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டான க்ரூசிங் ஸ்பீடில் ஸ்மூத்தாக ஓட்டுறீங்கப்ப இந்த வெஹிக்கிள் 55+ தந்துருக்கிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஓவரால் மைலேஜில் இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். சிங்கிள் சேனல் பெஸ்ட் பிரேக்கிங் பைட்டு நல்லா இருக்குது. பட் டுவெல் சேனலும் கொடுத்துருக்கலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நெகட்டிவ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட் 136 kg, நல்ல லைட் வெயிட்டு, ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வெஹிக்கிள் நல்லா ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இன்ஜினும் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷன் வந்து ஸ்லைட்லி ஸ்டிஃபரான டோனு, அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து பில்ட் குவாலிட்டியும் நீங்கள் அந்த அளவுக்கு சொல்லும்படி இல்லை, ஃபுல்லாக கொஞ்சம் அதிக பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு செட்லேயே இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1,61,000 கிட்ட தான் ஸ்டார்டிங் ஆகுது. பட் ஆனால் அந்த ஒரு ப்ரைஸிங் வந்து அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒர்த்து தான். பட் அக்கார்டிங் டு தி காம்படிட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அது வந்து குவைட்லி கொஞ்சம் ஹைக்கு, அவ்வளோதான் விஷயம். ஆமாங்க, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த லிஸ்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் பிளேஸு நம்ம பஜாஜோட பல்சர் N150. ஆமாங்க, ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லும் இருக்கணும், அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸும் இருக்கணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், அது கூட ஒரு டீசெண்டான மைலேஜும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் நம்மளுக்கு N160 அண்ட் N250யோட சேம் ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான். நல்லா ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட தான் இருக்குது. டிசைன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போயிடுங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் கனெக்டிவிட்டியில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த இடத்துலையும் வருது. ஃபீச்சரில் இவரும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்ஜின் ஒரு 149.68 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச். ஆமாங்க, இதனோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.3 bhp பவர்ஸும் 13.5 Nm ஆஃப் டார்க்கும் வித் டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 kmph கிட்டன்ற மாதிரி ஒரு டீசெண்டான நல்ல ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் 14 bhpன்றது என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150 சிசி செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பவர் தான். அப்படின்றப்ப பவரும் ஓகே, மைலேஜும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து டிஸ்கார்டம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு மேனட்ரியாக வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் 149 kg, சீட் ஹைட்டு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல. பட் ஓகேவா இருக்கும், ஒரு நார்மலான ஹைட் இருக்கிற பர்சன்ஸுக்கு இந்த ஒரு சீட் ஹைட்டுன்றது ஆக்சசபிளாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,47,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1,52,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளோடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டைலியாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ரெண்டாவது விஷயம் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150 சிசி ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் இதோடைய பவர்ன்றது நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைஸிங் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட மைனஸஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில ரேஞ்சில் கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது, அந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு ஆகணும். அதுக்கடுத்து பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்களில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஷனும் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிள் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓகேவான ஒரு வெஹிக்கிளை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 3 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 3ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.